ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருந்தால் போதும். அதாவது வேர்க்கடலையும் சர்க்கரையும் இருந்தால் போதும். நல்லா டேஸ்டியாக நம்ம சூப்பராக இந்த ஸ்நாக் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நேரமும் எடுக்காது. கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும், டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். டைம் ரொம்ப அதிகமாக எடுக்காது. ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுமே இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்யலாம். ஏன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வாங்க வேர்க்கடலையை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். நான் 250 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு இப்போ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டு வந்ததுன்னா போதும். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வேர்க்கடலையே வறுக்கக்கூடாது. மேலே இருக்கிற தோலை நம்ம எடுத்தோம்னா போதும். அதே சமயத்தில் வேர்க்கடலை கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டிருந்தால் போதும். நம்ம தோலை எடுத்ததுக்கப்புறமா வேர்க்கடலை கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுப்பட்டிருந்தால் போதும். ஆனால் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை மேலே இருக்கிற தோலை நான் எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்பவும் கலர் வந்திருக்கக்கூடாது வேர்க்கடலை. இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நம்ம ரொம்ப நேரம் அரைச்சோம்னா வேர்க்கடலையே நல்லா உதிரியாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பார்த்து அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோட்லேயே நம்ம அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரியாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுக்கணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக அளவு போட்டு செய்கிறதுனால பாகு டக்குன்னு வந்துடும் ஒரு கம்பி பதத்துக்கு. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது 2 விரலால் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ண கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்காமல் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மனமாக டேஸ்டியாக. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்டில் போடும்போது நம்மளால் ஒட்டாமல் பீஸ் போட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண வேர்க்கடலையை வச்சதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பேப்பரை இப்படி மடித்து போட்டு நம்ம தேய்க்கும் பொழுது ஒட்டாமல் தேய்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. சூடு ஆற பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும். அதுக்குள்ளவே நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி பீஸ் போட்டு வச்சோம்னா சூடு ஆறினதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த பட்டர் ஷீட் மேலே ஃபஸ்ட்டு நெய்யை தடவிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண வேர்க்கடலையை வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூடு ஆறிச்சுன்னா பீஸ் போட முடியாது. அதனால் இப்போவே பீஸ் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சில்வர் லீவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம பேக்கரியிலலாம் வந்து ஸ்வீட் வாங்கும்போது மேலே சில்வர் கலரில் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுதான் இது. அது வந்து மேலே நான் ஒட்டி விட்டுடுறேன். இப்படி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி ஒட்டிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா கரெக்டாக நம்மளால் பீஸ் போட முடியாது, உடஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுமே நீங்கள் வந்து பீஸ் போட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாலே டக்குன்னு கெட்டியாகிடும். ஃபுல்லாக சூடு குறையட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து வந்துடும் தனித்தனியாக. இன்னும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா தனித்தனியாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பாகு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் பார்த்து எடுங்க. ரொம்ப பாகு வந்து முறுகிடக்கூடாது, அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸ்வீட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பி பதம் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்து ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் பார்த்து குக் பண்ணுங்கள். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸ்வீட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே சில்வர் லீஃப்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம கடையில் தான் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம வேர்க்கடலையில் செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் முந்திரியை வச்சு நம்ம காஜு கட்லி ரெடி பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், காஜு கட்லி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க்கையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஸ்வீட்டையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையும் சர்க்கரையும் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.